தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். நம்மிடம் முன்னாள் அதிமுக எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைகிறார். திரு கே.சி. பழனிசாமி கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முக்கியமான நபர், இன்னைக்கு தாவேக்கால இணைகிறாரு. விஜய் கிட்ட இளைஞர்கள் ஓட்டு அப்படின்றது இருக்கு. இப்போ அதோட அனுபவமிக்க ஒரு தலைவர் சேர்றப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அதான் முதல் முறையாக ஒரு வேஷ்டி கட்டிய தலைவர் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறார். அவர் வேஷ்டி பத்திரமா இருக்கணும் முதல்ல. அடுத்து ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். ஆனால் அதிமுகவினரை தாவேக்காவில் இணைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் வழங்கி இருக்கிறார். எப்படி இருந்தாலும் அந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு ஒரு அந்த முறை கட்சிக்காரர்கள் மத்தியில அதிமுக வென்று மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று ஒரு எழுச்சி ஏற்பட்டிருந்தது. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களது இந்த நடவடிக்கையால ஒரு சோர்வு அதிமுக தொண்டர்களிடத்துல இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. தாவேகா வென்று ஆட்சி அமைத்து விடுவார்களா, திமுகவை வீழ்த்தி விடுவார்களா என்பதை விட அதிமுகவினுடைய வெற்றியை தடுக்கிற பணியை அவர்கள் செய்ய முயற்சிப்பார்கள். அடுத்து இன்னொரு பார்வை, திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு 4 மாவட்ட பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா கூட இன்னும் ஒரு 4-5 முக்கியஸ்தர்கள் விஜயோடு பயணிப்பதற்கு தயாராக இருக்கலாம். ஏற்கனவே திரு தென் மாவட்டங்களுக்கு தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் இருக்கிறாங்க. டெல்டால வைத்தியலிங்கம் போன்றவர்கள் இருக்கிறாங்க. சென்னை வட மாவட்டங்கள். அப்ப அந்த 4 மாவட்டங்களுக்குள் செங்கோட்டையனை சுருக்கியது மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, வாருங்கள் என்கிற ஒரு மறைமுக அழைப்பாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் செங்கோட்டையனுடைய முடிவு வருத்தமானது, துரதிர்ஷ்டமானது. அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அதே சமயத்துல இதனால் கட்சி பாதிக்கப்படுகிறதே, இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டுமே, நாம் ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் பறிபோய் விடுமோ என்று ஒரு கலக்கம் இன்றைக்கு ஏற்பட்டு இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. நன்றி திரு கே.சி.பி. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.